நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 மாசி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம். மீன ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் ஒன்று கூடி குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய 6-12ஆம் இடங்கள் 8-12ஆம் இடங்கள்லாம் சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறது நல்லதானா? நல்லது இல்லைங்க. ஆனால் அவர் குருவின் பார்வையில் இருக்கனால சமாளிப்பீங்க. நல்லது இல்லைன்னா என்னங்க நடக்கும்? செலவுகள் ஓவராக இருக்குங்க. பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறதுக்கு, பாக்கெட்டில் காசு இருந்தால் தானே எடுக்கிறதுக்கு, பாக்கெட்டில் பார்த்துட்டு காலியாக இருக்குது, செலவு இருக்குது, கடன் வாங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக அமையும். அவரவருடைய தகுதி, இருப்பிடம், தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றாற் போல பொருள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு கூட அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு இருக்குங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்கனவே அடிக்கடி நான் அந்த சேனலில் நெக்ஸ்ட் ஜென் சேனல்லேயே சொல்லியிருக்கிறேன், போன இதில் கூட சொல்லியிருக்கிறேன். இந்த வருடாந்திர பலன்களில் கூட 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காதுன்றகிறேன். அது மாசி மாதமும் நீடிக்குங்க. இளைய பருவத்தினருக்கு 6-12ஆம் இடங்களோடு சூரியன் செவ்வாய் தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு அமைப்பு. 12-9ஆம் அதிபதியான பாக்கியாதிபதி மீனராசிக்காரர்களுக்கு பெரிய ராஜயோக கிரகம் செவ்வாய் தான். அப்போ அந்த பெரிய ராஜயோக கிரகமான செவ்வாய் இப்போது 12ஆம் இடத்தில் மறைந்து மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கண்டிப்பாக உண்டு. ஆனாலும் செலவை சமாளிச்சிருவீங்கன்னு வைங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துலேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வருஷமாக நல்லா இல்லை. நீங்கள் யாருன்னே நீங்களே நான் ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு அப்படியே ஒரு மாதிரி சோம்பலாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாருமே கொஞ்சம் சுறுசுறுப்பாக வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலிருந்து கண்டிப்பாக அமைகிறது. என்ன சுறுசுறுப்பாக வருவீங்க, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, யார் ஏமாற்றுவாங்க, யார் ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இப்போது கண்டிப்பாக இளைய பருவத்தினருக்கு தெரியக்கூடிய அமைப்புகள் இருக்குது. காதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் சரியாக வராது. ஆனால் நாங்கள் சொல்கிறத நீங்கள் என்ன கேட்க போகிறீங்க? எப்போவுமே மீனராசிக்காரர்கள் ஜென்மச்சனி நடப்பவர்கள் ஜோதிடர்கள் சொல்வதற்கு ஆப்போசிட்டாக தான் எதையாவது செஞ்சு அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டு ஆமாயா இருந்தாலும் முன்னாடியே சொன்னாரியா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். காதலில் இளைஞர்கள் அப்படியே வாழ்க்கை அமைப்புகள் தங்களுடைய சக்தியெல்லாம் விரயம் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. ஆகவே நண்பர்கள் காதல் போன்ற அமைப்புகளை அப்படியே தூர தள்ளிவிட்டு வயதிற்கேற்றாற் போல் உங்களுக்கு என்ன, படிக்கிற வயசில் படிக்கணும், வேலை செய்ய வேண்டிய வயசில் வேலை செய்யணும், காரியங்களை செய்ய வேண்டிய வயதில் அதை செய்யாமல் வேறு மாதிரியான டைவர்ஷன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 6ஆம் இடம் 12ஆம் இடம்லாம் வலுத்திருக்கு. 4ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். இது போன்ற அமைப்புகள் எல்லாமே கொஞ்சம் சோம்பல் தனத்தை இளைய பருவத்தினருக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதால் அவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொத்து சேர்க்கை போன்ற அமைப்புகள், சுப விரயங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, சகோதரருக்கு நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை, அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்காவுக்கோ உங்களுக்கோ உங்கள் சொந்த பணத்தில் ஒரு காசை போட்டு என்ன இருந்தாலும் என் கூட பிறந்தவங்க தானே செஞ்சு கொடுத்துட்றேன்ப்பா போப்பா அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் 50-40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் இருக்காது. அப்படி சோதனைகள் வந்துருமோன்ற ஒரு பயங்கள் கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் மனம் படபடன்னு கலக்கமாக இருக்கும். அதை தவிர்த்து பெரிய சோதனைகள் எதுவும் நடக்காத, எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த மாசி மாதம்.